ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆட்டிறைச்சி கறி நான் சமைச்சு காட்ட போகிறேன். ஆட்டிறைச்சிக்கு தேவையான சாமான் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கோ. ஆட்டிறைச்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி, கருவேப்பிலை, ஒலிவன் ஆயில், மற்றது மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு தேவையான அளவு, மற்றது எந்த கறி பவுடர் நான் செஞ்சது. இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கோ. எண்ணெய் விட்டுட்டேன், ஒலிவன் ஆயில். இப்போ பெருஞ்சீரகம், கருவேப்பட்டை நான் சேர்க்குறேன் முதல். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதங்குறோங்கோ. நல்லா வதங்கி வரதுல வதங்குது. இந்த வதங்கி கொண்டிருக்கிறதுல இப்போ இறைச்சியை போடுவோம். இப்போ உப்பு போடுங்க. 3 கரண்டி உப்பு, மஞ்சள் தூள் பாருங்கோ எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுருக்குறேன். மஞ்சள் கொஞ்சம், உப்பு அளவாக எல்லாம் 3 கரண்டி தேக்கரண்டி உப்பு எல்லாம் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் நல்லா இறுக்கி மூடி விடுவோம் அவியட்டை. இஞ்சி உள்ளியை இப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடனே குத்தி போட்டு 10 நிமிஷம் அவிய விட்ட இறைச்சிக்குள்ளே போட்டு கிளற வேணும் காட்டுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. அதுக்கப்புறம் அந்த பார்ப்போம். இதுங்களோ இந்த இறைச்சின்ற அப்படி ஊனத்தில் அவியுது. 10 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த 10 நிமிஷம் ஆன பிறகு இடித்து வச்ச இஞ்சி உள்ளியை போடுவோம். சரியா? போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் மூடி அவிய விட போகிறேன் பாருங்க. திறந்து பார்ப்போம். பார்த்தீங்களோ நல்லா அவிஞ்சு வந்துருக்குது. இந்த நேரத்தில் நான் தூள் போட போகிறேன் பாருங்கோ. ஒரு 4 மேசக்கரண்டி தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இது யாழ்ப்பாணத்து கறி பவுடரை, எங்களோட மிளகாத்தூள். சரியா? உங்களோட டேஸ்ட்டுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இப்போ இதை நாங்கள் நல்லா பிரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பியும் குக் பண்ண விட போகிறேன். இப்போ பாருங்கோ தூள் போட்டு நல்லா பிரட்டி விடுவோம். இது 1.5 கிலோ தான் நாங்கள் வச்சு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு, தூள் அதுகளை போட்டுக்கொள்ளுங்க. நான் இந்த முறையெல்லாம் சமைக்கிறது. பால், தக்காளி பழம் ஒன்றும் போட மாட்டேன் தனியாக. இது இப்போ 5 நிமிஷம் நாங்கள் இப்போ தூள் போட்டுட்டு அந்த தூள் வைக்க அடங்குறதுக்கு மூடி வைப்போம். பிறகு நான் நல்ல சுடு தண்ணி தான் விட்டு மீதி அவிக்க போகிறேன் பாருங்கோ. சரியோ, இப்போ தண்ணி எவ்வளோ விடுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கோ 5 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கோ தூள் எல்லாம் போட்டு நல்லா வறண்டு கொண்டு வருது. இந்த டைமில் நல்ல கொதி தண்ணி பாருங்கோ 500 மில்லி தண்ணி நான் விடப்போம். 500 மில்லி தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த தண்ணியில் வடிவாக நல்லா அவிஞ்சு பிரண்டு வரும். இப்போ நான் இந்த பெரிய ஒரு கருவாப்பட்டை ஒன்று போட்டுனோ, இந்த கருவாப்பட்டை இப்போ நாங்கள் எடுத்து விடுவோம். வெள்ளையாலையும் ஜூஸ் சரியோ, ஜூஸ் ஆகாது. இப்போ நல்ல வடிவாக கிளறி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி விடுவோம். 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கோ திறந்து பார்ப்போம் எப்படி. இப்போ நல்லா இதுதான் வந்து சரியோ. எப்படி இந்த ஆட்டிறைச்சி இருக்குது பார்த்தீங்களோ. இப்போ நீங்கள் உப்பு எல்லாம் கணக்காக இருக்கொண்டு பாருங்கோ. கணக்காக இருந்தால் ஓகே, இல்லைண்டா போட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்கோ.
அதோட நான் இப்போ இந்த ஹைலைட் பவுடர் போட போகிறேன். இந்த ஹைலைட் பவுடர் இதால் நான் 1.5 கரண்டி போட்டிருக்கேன் வாசத்துக்கு. இதுக்குள்ள ஏலக்காய், கராம்பு, கருவா, பெருஞ்சீரகம், அன்னசிப்பூ அது எல்லாமே போட்டு நான் இந்த கறி பவுடர் நானாக அரைச்சி வச்சிருக்கிறேன். இறைச்சி சரக்கு கூட்டன்னு சொல்லுவேனா, அதுதான் நானே எல்லாம் வறுத்து அரைச்சி வச்ச ஹைலைட் பவுடர். இந்த பவுடரை தான் போடுவோம். போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். சரியா? அதுக்கு பிறகு தேசிக்காய் புளி ஆற விட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் பரிமாறலாம்.